நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல சாம்சங் கேலக்ஸி M15 5G மொபைல் அமேசான்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணாங்க. ஒரு 3 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு 13,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வருஷத்துக்கு ஒரு M சீரிஸ் M15 கொண்டு வந்திருக்காங்க. M14க்கு ஒரு அப்கிரேடா இந்த M15 இருக்கா இல்லையா, பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த M சீரிஸ் அமேசான்ல மட்டும்தான் எப்பவுமே லான்ச் பண்ணுவாங்க. இந்த M சீரிஸ் ரொம்ப ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு வடிவமைக்கிற போன் தான் இந்த M சீரிஸ்னே சொல்லிக்கலாம். இந்த M சீரிஸ்ல அது இந்த வருஷம் வந்து M15 பாத்துட்டீங்கன்னா ஒரு மாடரேட் யூசர், ஒரு கமர்ஷியலான ஒரு போன். ஒரு மாடரேட் யூசருக்கு டே டு லைஃப்ல என்னென்ன விஷயங்கள், என்னென்ன கண்டென்ட்ல என்னென்ன மேட்டர்லாம் தேவையோ அது மாதிரி இந்த போனை வடிவமைச்சிருக்காங்க சாம்சங் சைட்ல. அது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல கொண்டு வருவாங்க. அதுதான் இந்த M சீரிஸோட ஹைலைட்னே சொல்லிக்கலாம். இந்த வருஷம் M15 5G போனோட்டத்துக்குரிய M14க்கு ஒரு அப்கிரேடா இருக்கா இல்லையான்னு இந்த வீடியோ நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் சாம்சங் கேலக்ஸி M15 5G பாக்ஸ். ஒரு காம்பேக்டான பாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நம்ம கையில் ஓப்பன் பண்ணோன்னே நம்ம கையில் ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்குது. அந்த ஒயிட் கலர் பாக்ஸில் எப்பயும் போல் சிம் எஜெக்டர் டூல், யூசர் கரண்ட் வாரண்டி புக்ஸ், டைப் சி டு டைப் சி கேபிள் அண்ட் ஃபைனலாக நம்ம கையில் மொபைல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ்க்குள்ளே அவ்வளோதான். ஸோ சாம்சங் கேலக்ஸி M15 5G இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 4/120GB வேரியன்ட் ஒரு 13,300 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியண்டா 6/120GB வேரியன்ட் ஒரு 14,800 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலோட பையிங் லிங்க் வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் M15 5G டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். பின்னாடி எப்பயும் போல 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஒரு ஸ்ட்ரைட்டான அரேஞ்ச்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. பக்கத்துல பிளாஷோட உங்களுக்கு கீழே சாம்சங் பிராண்டிங்கோட பாட்டம்ல அண்ட் உங்களுக்கு கிரிப்பி ஃபினிஷ் மாதிரி உங்களுக்கு பின்னாடி டிசைன் ஃபேக்டர் அமைச்சிருக்காங்க. இந்த மொபைல் பொறுத்தளவு பின்னாடி பேக் பாடி பிளாஸ்டிக் தான், ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். முன்னாடி டிஸ்பிளேல வாட்டர் டாப் நாட்ச் கொண்டு வந்திருக்காங்க. 2024 இன்னைக்கு சாம்சங் கொண்டு வந்தது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னே சொல்லிக்கலாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எடுத்துட்டு வரும் காரணத்துக்காகவே இந்த வட்டம் ஒரு வாட்டர் டாப் நாட்ச் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் பொறுத்தளவு ஓவரால் பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கு. நல்லா ஸ்டேடியா கையில யூஸ் பண்றதுக்கு நல்ல கிரிப்பி பினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஓவரால் எப்பயும் ரெகுலரா பாக்குற சாம்சங்கோட டிசைன் ஃபேக்டர் இந்த வட்டம் சாம்சங் M15 5G மொபைல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.5 இன்ச் ஒரு சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், 800 நிட் பிரைட்டரான டிஸ்பிளே, ஒரு ஃபுல் HD பிளஸ் வாட்டர் டாப் நாச்சோட இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கிடையாது. ஸோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் ஓவரால் குட். இந்த பிரைசிங் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போது ஓவரால் ஒரு நல்ல டிஸ்பிளே இந்த வட்டம் சாம்சங் M15 5G எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 217 கிராம், திக்னஸ் 9.3 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல One UI 6.1 சப்போர்ட் அண்ட் இங்க 4 வருஷத்துக்கு OS அப்டேட், 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், LPDDR4 எக்ஸ்டெண்ட், UFS 2.2 சப்போர்ட், சிங்கிள் ஸ்பீக்கர் தான், 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.3, NFC சப்போர்ட், சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட சாம்சங் M15 5G மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி. எப்பயும் போல சார்ஜர் பாக்ஸ்குள்ள கிடையாது, செப்பரேட்டா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அதை தவிர்த்து இந்த போனுக்கு ஹையஸ்டா உங்களுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைலுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 ஹவருக்கு மேல ஆகுது. பட் ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 6000 mAh பேட்டரி சூப்பராகவே 1 டேக்கு மேலுமே ஒரு மாடரேட் யூசருக்கு வருது. ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்குமே நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்குது இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP வித் 1.8 அப்பர்ச்சர்லயும் ஒரு 5 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 13 MP செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 60 frames seconds வித் EAI சப்போர்ட்டோட வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இங்க டைம் லேக், ஸ்லோ மோஷன், பேரோமோடா, செல்ஃபி ஷாட்ஸ் அண்ட் நைட் மோட், HDR அண்ட் போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாமே இந்த போன்ல நம்மளால பண்ணிக்கிற முடியும். ஓவரால் இல்ல கேமரா செக்மெண்ட்ல 50 MP பிரைமரி சென்சார் டே லைட்ல நல்லா வருது. செல்ஃபி ஷாட்ஸ் ஓவரால் குட், ரொம்ப குறை சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. போர்ட்ரேட் ஷாட்ஸுமே நல்லா வருதுன்னே சொல்லலாம். கேமராவோட ஃபுட்டேஜுமே இங்க அருமையா இருக்கு. ஓவரால் இங்க 4K வீடியோ எடுக்காது, ஒரு மேஜர் நெகட்டிவ். இருந்தாலும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அண்ட் தட் இந்த கேமரால இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தவரை MediaTek Dimensity 600 பிளஸ் ஒரு 600 மார்க்கெட்டை எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Mali G57 MC2 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மாடரேட் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இந்த வட்டம் இந்த போன்ல எடுத்துட்டு வந்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். இந்த போனை பொறுத்தவரை கேமிங்னு பார்க்கும்போது எல்லா கேம்ஸ் நம்ம விளையாண்டுக்க முடியும். மீடியம் கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டுக்கிற தரம் தான் இந்த போனுக்கு இருக்கு. அதை தவிர்த்து அவங்களுக்கு
ஒரு மல்டிமீடியா யூசேஜ் அண்ட் உங்களுக்கு சோசியல் மீடியா யூசேஜ், நீங்க நிறைய உங்களுக்கு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்றீங்க. ஸோ இது மாதிரி செக்மெண்ட் உள்ளவங்களுக்கு எல்லாமே கன்வே பண்ற மாதிரி இங்க நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அவுட்புட்மே அருமையா வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த போனோட சிப்செட் இங்க ஒரு மேஜர் ரோல் உண்டாக்குதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் இந்த போனுக்கு பொறுத்தளவு நல்லாவே ஆப்டிமைஸும் பண்ணியிருக்காங்க சாம்சங் சைட்ல இருந்து இந்த போனை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி M15 5G ஒரு மாடரேட் யூசருக்கு ஒரு போன் எப்படி வேணும், எப்படிலாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி இந்த போன் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போனுக்கு இது வந்து மிகப்பெரிய மேஜர் பிளஸ் பாயிண்ட். இது மட்டும் மேஜர் பிளஸ் பாயிண்ட் சொல்ல முடியாது. இதோட பிரைசிங் அல்டிமேட்டான ஒரு பிரைசிங் எடுத்து வந்திருக்காங்க. அதை தவிர்த்து ஒரு 3 கலர் வேரியன்ட் சூஸ் பண்றதுக்கு இன்னொரு மேஜர் பாசிட்டிவா இருக்கு இந்த போனை பொறுத்தளவு. அண்ட் தட் இதோட வெயிட் கூட தான், திக்னஸும் கூட தான். பிகாஸ் ஆஃப் இதோட பேட்டரி 6000 mAh பேட்டரி. ஆனா பாக்ஸ்குள்ள சார்ஜர் இல்லாதனால நம்ம செப்பரேட்டடா வாங்கிக்கிறோம். அதை தவிர்த்து சார்ஜிங் டைம் கூட இருந்தாலும் ஆனா பேட்டரியோட பேக்கப் அருமையா வருது. 1 டேக்கு மேலுமே ஒரு மாடரேட் யூசருக்கு இருக்கு. அதை தவிர்த்து டிஸ்பிளேக்கு குறை சொல்ற மாதிரி கிடையாது. குறைன்னு பார்க்கும்போது வாட்டர் டாப் நாட்ச் தான். ஆனா இன்னைக்கு சாம்சங் இதுக்கு ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா பிரைஸ் கட்டுக்காகவே இவங்க வாட்டர் டாப் நாட்ச் இன்னமும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து வருங்காலங்களில் கொஞ்சம் மாத்துறாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா இந்த 13,000 செக்மெண்ட்னு ஆம்லன் டிஸ்பிளேவோட வர்றது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அதை தவிர்த்து சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபில்மே அருமையா கொண்டு வந்திருக்காங்க, ரெகுலரா பாக்குற மாதிரி. அதை தவிர்த்து இந்த போன்ல இன்னொரு அருமையான விஷயம், 4 வருஷத்துக்கு OS அப்டேட், 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டோட இந்த போன் வர்றது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். என்னை பொறுத்தளவு இந்த M சீரிஸ் ஒரு அருமையான போன். ஆனா இந்த போன்ல நிறைய இஷ்யூஸ் வருதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண சாம்சங் M2021 எடிஷன்ல டிஸ்பிளே இஷ்யூஸ் வந்துச்சு. வந்ததுக்கு காரணம் ஒரு பிசிக்கல்னால வந்தது இல்ல, ஒரு சாஃப்ட்வேர்ஸால வந்தது கிடையாது. டிஃபால்ட்டா என்னோட டேமேஜால வந்தது. லைட்டா ஒரு தண்ணி பட்டுருச்சு டிஸ்பிளேல. சோ உங்களுக்கு பிங்க் டிஸ்பிளேல வர ஆரம்பிச்சிருச்சு, லைக் பிங்க் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு டே 1ல உங்களுக்கு லைட்டான ஒரு பிங்க் இஷ்யூ தான் இருந்துச்சு. பட் ஆனா டே இன்க்ரீஸ் ஆக ஸோ பிங்க் அந்த இஷ்யூஸ் ஓவரால் டிஸ்பிளே ஃபுல்லா கவர் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஆனா சர்வீஸ் சென்டர்ல போய் அந்த டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்றது கிட்டத்தட்ட 4000 ரூபாய் வித் ஜிஎஸ்டியோட கிளைம் பண்றாங்க. ஆனா நம்ம தேர்ட் பார்ட்டிக்கு போகும்போது வெறும் 2000 ரூபாய்க்குள்ள வருது. ஆனா அந்த போனோட பினிஷிங் கண்டிப்பா கிடைக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி சொல்லிட்டாங்க. உங்களோட ஃபைனல் பினிஷ் மாதிரி உங்களோட ரெகுலர் போன் மாதிரி வேணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க டைரக்டா ஷோரூம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு மேஜர் நெகட்டிவ் எனக்கு பாதிச்சிச்சு. ஆனா அந்த போனோட கேமரா கிளாரிட்டியா இருக்கட்டும் அண்ட் பேட்டரியோட பேக்கப்பா இருக்கட்டும், சோசியல் மீடியா யூஸ் பண்ற யூசேஜா இருக்கட்டும் அருமையா இருந்துச்சு. ஒரு அல்டிமேட்டான ஒரு போன் அந்த போன். அதே வரிசையில இந்த M15 சீரிஸ் நீங்க ரொம்ப சூதானமா யூஸ் பண்ணி தான் ஆக வேண்டும். அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அதே மாதிரி ஒரு சில போன்ஸ் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண போதோ சாம்சங் ஷோரூம்ல போகும்போது இந்த M சீரிஸ் F சீரிஸுக்கெல்லாம் அவங்க வந்து நிறைய பேர் வந்து அந்த போனே கொண்டு வராதீங்க, தயவு செய்து எங்கிட்டாச்சும் கொண்டு போயிருங்க அப்படின்னு அவங்க ஷோரூம்லயே அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த 2 சீரிஸுக்குமே நாங்க வந்து மேஜரா நாங்க வந்து எக்ஸ்சேஞ்சே பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு சாம்சங் பிராண்டிங் ஷோரூம்ல சொல்றது இன்னும் கொஞ்சம் வருத்தம் அளிக்கும் கூடும் வகையில் இருக்கு. ஆனா இந்த போன் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இல்லைங்க நான் போனை ரொம்ப சூதானமா யூஸ் பண்ணுவேன், இந்த போனை என்னோட பேரண்ட்ஸ்க்கு தான் கிஃப்ட் பண்ண போறேன், இல்ல செகண்டரி போன் எவ்வளவு தூரம் என்னால சூதானப்படுத்த முடியுமோ பண்ணுவேன் அப்படின்னு உள்ளவங்க தாராளமா நீங்க கண்ணை மூடிட்டு இருக்கலாம். இல்லைங்க நான் ரப்படி அடிப்பேன், கீழே போடுவேன், இது மாதிரி தூக்கி எல்லாம் போடுவேன், நிறைய கேமிங்ஸ் விளையாடுவேன், இதே மாதிரி நிறைய வாட்டர் இது மாதிரி டிஸ்பிளே எல்லாம் நான் நிறைய படும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தயவு செய்து இந்த M சீரிஸை நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதுதான் என்னோட கருத்தா இருக்குன்னே சொல்லிக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் M15 5G ஒரு அருமையான மொபைல், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஒரு மாடரேட் யூசருக்கு ஒரு சாம்சங் சைட்ல இருந்து எந்த ஒரு ஆட்ஸ் எந்த ஒரு ப்ளோவர்ஸ் இல்லாம ஒரு போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதுவும் நான் சைனீஸ் போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சாம்சங் M15 5G மொபைல் எல்லா விதத்திலும் பூர்த்தி செய்யும் வரை இந்த மொபைல நல்லாவே வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த போனை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.